யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டு உபாதை, நடக்க முடியாத பிரச்சனைகள், குறிப்பாக ஸ்டோக் பேஸ் பண்ணின சூழல்கள் ஏற்பட்டு அவர்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு நிர்பந்தம், நடமாட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அனைவருமே நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு யாரோ மாந்திரீகம் வைத்து விட்டார்கள், ஆகையினால் தான் இந்த கால் மூட்டு கை மூட்டுகள்ல அதிக ஒரு வீக்கம் ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாத நிர்பந்தம் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்னிடம் புலம்புவது உண்டு. முனீஸ்வரர் ஆலயங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக கருப்பசுவாமி ஆலயங்களை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். அசைவ பலி கொடுக்கக்கூடிய காளி தெய்வங்களை நாம என்ன பண்ணலாம்னா வழிபடலாம். இந்த 3 இடங்கள் தான் வாத நோய்க்கும் ராகுவிற்கும் தீர்வு. யாருக்கெல்லாம் இரவில் தூக்கம் இல்லையோ, யாருக்கெல்லாம் உடம்பு அதிகப்படியான வலி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உடம்புல அதிகப்படியான ட்ரைனஸ் ஏற்பட்டு உடல் வெடிப்பு ஏற்படுகிறது, உதடு வெடிப்பு ஏற்படுகிறது, இப்படி எந்த வீட்டை நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு வலி அதே போல ட்ரை ஆகிறது, மூட்டு உபாதை, ஸ்டோக், இப்படி எப்படி தொட்டாலும் அந்த வீட்டுல தெற்கு மேற்குல காலியிடம், தெற்கு மேற்குல பக்கத்து வீட்டு இடமாக இருந்தா கூட அது காலியிடமாக இருந்து நம் வீடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதே பிரச்சனை தான் நடக்குது. அதனால காம்பவுண்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நோய்கள்ல முதன்மையானது பாத்தீங்கன்னா மூட்டு வலி. அதற்கு அடுத்தபடியாக வாத நோய்கள். இது எதுவுமே எவ்வளவு மருத்துவம் எடுத்தாலும் நமக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கிறது. பொதுவா வாத நோய்க்கு உரிய கிரகம் யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கிரகங்கள். ஒன்று சனி பகவான், இன்னொன்னு ராகு பகவான். இந்த சனி பகவான், ராகு பகவான் நம் வீட்டினுடைய வாஸ்துவில் எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறார்கள், எந்த தவறு இருக்கின்ற பொழுது இந்த வாத நிலை அதிகமாகிறது என்பதை பற்றின ஒரு சிறு குறிப்பை இன்னைக்கு நாம தீர்வோட பார்க்க இருக்கிறோம். பொதுவா சனி பகவான் வீட்டினுடைய மேற்கு திசையும், ராகு பகவான் வீட்டினுடைய தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர்லையும் ஆளுமை செய்கின்றார்கள். யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டு உபாதை, நடக்க முடியாத பிரச்சனைகள், குறிப்பாக ஸ்டோக் பேஸ் பண்ணின சூழல்கள் ஏற்பட்டு அவர்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு நிர்பந்தம், நடமாட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அனைவருமே நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு யாரோ மாந்திரீகம் வைத்து விட்டார்கள், ஆகையினால் தான் இந்த கால் மூட்டு கை மூட்டுகள்ல அதிக ஒரு வீக்கம் ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாத நிர்பந்தம் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்னிடம் புலம்புவது உண்டு. பொதுவா உங்க வீட்டுல இந்த வாத நோய், நரம்பு நோய் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னாலே உங்க வீட்டினுடைய மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நிறைய காலியிடம் இருக்கிறது என்று பொருள். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த தெற்கு மேற்கு பகுதியில கார்னர் சைட் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி வீதி தாக்கம் என்பதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். மேற்கு பக்கத்திலிருந்தோ தெற்கு பக்கத்திலிருந்தோ தென்மேற்கு திசையில வீதி முடிகிறது அப்படின்னா இது 3வது பிரச்சனை. தென்மேற்கு பகுதியில போர்வெல்லோ பள்ளமோ இருப்பது 4வது பிரச்சனை. தென்மேற்கு பகுதியில கழிவறை இருப்பது 5வது பிரச்சனை. இந்த அமைப்புகள் எல்லாம் யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அதிக நேரம் வாசம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு வாத நோய் என்பது உறுதி. இந்த வாத நோய் எதிலிருந்து ஆரம்பிக்கும்னா முதல்ல மலச்சிக்கலில் இருந்து ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயம் அதற்கு அடுத்தபடியாக வெரிகோஸ் வெயின் நரம்பு பிரச்சனையாக மாறும். நரம்பு பிரச்சனையிலிருந்து உடல் நடுக்கம் என்ற ஒரு நிலை ஏற்படும். உடல் நடுக்கம் என்ற ஒரு நிலையிலிருந்து மூட்டு உபாதையாக ஒவ்வொரு உடம்பிலும் 2 ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்படக்கூடியது பேரு தான் வாத நோய் அப்படின்னு அர்த்தம். இது வீட்டினுடைய தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையின்
தவறால் ஏற்படக்கூடியது. இந்த வீட்டில் நாம் பயணிக்கின்ற வரையிலும் இந்த வாதம் முற்றிலுமாக முத்திவிடும். ஆகையினால எவ்வளவு மருத்துவம் எடுத்தாலும் இதுல அதிக பிரச்சனை இருப்பதற்கு தான் வாய்ப்புண்டு. இந்த ராகு என்ற வாத கிரகத்தை நாம தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் என்ன விரும்புவார் அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த தென்மேற்கு பகுதி சரி செய்கின்ற வரையிலும் அந்த வீட்டில் சைவம் புழங்கக்கூடாது அப்படின்றதான் வாஸ்து விதிகள் சொல்கிறது. யார் வீட்டில் தென்மேற்கு பாதித்திருந்து அவர்கள் சைவர்களாக இருக்கிறார்களோ இந்த நோய் தாக்கத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதிகமா அனுபவிக்கிறாங்க. மாந்திரீகம், அமானுஷ்யம் போன்ற தொந்தரவுகள் அவங்கள மேலும் 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 துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆலயம் சென்றால் கூட அவர்களுடைய நோய் நிவாரணம் அடையவில்லை. அப்போ இதற்கு நாம என்ன பண்ணணும்னா, பொதுவா நவகிரகங்கள்ல சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் இவங்க தான் இந்த மேற்கு, தென்மேற்கு, தெற்கு திசைக்கு அதிபதிகளாக வருகிறார்கள். இவர்களை அசைவ பலி தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் என்று நாம என்ன பண்றோம்னா குறிப்பிடுகிறோம். இந்த இடத்துல அசைவ வழிபாடு நடத்தக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த வாத நோயினுடைய தன்மை குறையும். அப்ப அசைவ வழிபாடு நடத்தக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முனீஸ்வரர் ஆலயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக கருப்பசுவாமி ஆலயங்களை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். அசைவ பலி கொடுக்கக்கூடிய காளி தெய்வங்களை நாம என்ன பண்ணலாம்னா வழிபடலாம். இந்த 3 இடங்கள் தான் வாத நோய்க்கும் ராகுவிற்கும் தீர்வு. சரி, இங்க போயிட்டு நாம சைவ நிலையில் என்ன பின்பற்றினா நன்றாக இருக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், அதாவது ஒரு நல்ல எலுமிச்சம்பழம், அதுல எந்த விதமான கரையும் இருக்கக்கூடாது. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. காளியினுடைய பீஜமும் ராகு நிவர்த்தி பீஜமும்னு பாத்தீங்கன்னா கிரீம், இக்கு ரி இம் கிரீம். இந்த கிரீம் என்ற மந்திரத்திற்கு நம் வாத நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு எலுமிச்சையையும் நாம ஊசி எடுத்து ஆலயத்துக்கு போய் அமர்ந்து என்ன பண்ணணும்னா, ஓம் கிரீம் நம அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை 108 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்க்க வேண்டும். மாலையாக கோர்த்து முடித்து விட்டு மாவிளக்கு என்பதை தயார் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த மாவிளக்கு, எலுமிச்சம்பழ மாலை, அதற்கு அடுத்தபடியாக நீல நிற பட்டு வஸ்திரம், அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற பட்டு வஸ்திரம். இத நீங்க ஒரு ஆண் தெய்வத்துக்கு பண்றீங்கன்னா அதே போல சிவப்பு நிற வேஷ்டி அல்லது நீல நிற வேஷ்டி இத கொடுத்து மாவிளக்கு தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழ மாலையை போட்டுட்டு என்னுடைய வாத நோய் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே உங்கள் உடல்ல படிப்படியாக மாற்றம் நடக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வாதம் முற்றியதினால் வரக்கூடிய விஷயம் தான் பாத்தீங்கன்னா கேன்சர் பேஸ்டு. அதாவது வாதம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைய 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 அவங்க சாப்பிடுற உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அந்த ரத்தம் உறிந்தாது. அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் எல்லாம் குறைவு அதிகமாக ஏற்பட்டு அவர்கள் எவ்வளவு மருத்துவம் எடுத்தாலும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. தென்மேற்கும் கேன்சரும் நான் நிறைய பதிவுகள்ல என்ன பண்ணிருக்கேன்னா குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு திசையில கிழக்கு வடக்கு காலியிடம் குறைந்து தெற்கு மேற்கு காலியிடம் அதிகமாகும் பொழுது நம் கர்மாவினுடைய அந்த வெளிப்பாட்டால் எவ்வளவு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம், தீர்வில்லாத நிர்பந்தம் இருக்கிறது என்பதை பாருங்க. அப்போ ஒரு வாழ்க்கையில வீடு என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தலைமுறை சம்பந்தப்பட்டது, அடுத்த தலைமுறை உருவாக்குதல் சம்பந்தப்பட்டது. நாம் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதற்கு தீர்வாக அமைக்கும் பொழுதே அனைத்தையும் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். நம் வாழ்க்கையில வாஸ்து நவ கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நம் வீட்டை சரி செய்வதன் மூலம் நம்மளால அதிலிருந்து நிச்சயமா வெளிவர முடியும். இது என்னுடைய அனுபவ உண்மை. இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்க இந்த தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் செயல்படுத்துறது நல்லது. எந்த நாள்ல செயல்படுத்தினா இதுல உங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்னா, அமாவாசை காலம் என்பது சிறந்த காலம். அதற்கு அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் என்பது சிறந்த காலகட்டம். அதற்கு அடுத்தபடியாக
திருவாதிரை, அதே போல சதயம், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாத நோய் தீர்க்கிற நட்சத்திரம்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் இரவில் தூக்கம் இல்லையோ, யாருக்கெல்லாம் உடம்பு அதிகப்படியான வலி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உடம்புல அதிகப்படியான ட்ரைனஸ் ஏற்பட்டு உடல் வெடிப்பு ஏற்படுகிறது, உதடு வெடிப்பு ஏற்படுகிறது, இப்படி எந்த வீட்டை நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு வலி அதே போல ட்ரை ஆகிறது, மூட்டு உபாதை, ஸ்ட்ரோக், இப்படி எப்படி தொட்டாலும் அந்த வீட்டுல தெற்கு மேற்குல காலியிடம், தெற்கு மேற்குல பக்கத்து வீட்டு இடமாக இருந்தா கூட அது காலி இடமாக இருந்து நம் வீடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதே பிரச்சனை தான் நடக்குது. அதனால காம்பவுண்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை மட்டும் செயல்படுத்துங்க, உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஆலயம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க இந்த பிரச்சனைக்கு கேட்டீங்கன்னா இருக்கிறது. அதாவது மதுரையில மடப்புறம் காளி இந்த நோய்க்கு ஒரு சிறந்த தீர்வு. இரண்டாவது, அதே மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் அது அடுத்த நல்ல ஒரு தீர்வு. இந்த மதுரை மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபட்டாலே நம்மளுடைய வாத நோய் அப்படின்றது தெளிவாக தீரும், சுபமாக இருக்கும், நன்மை நடக்கும். மாந்திரீகம் என்று தவறாக புரிந்து கொண்டு தயவு செய்து யந்திரம், மந்திரம், கயிறு இப்படின்னு போறதை காட்டிலும் இவ்வாறு வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மளுடைய பலன்கள் இரட்டிப்பாக மாறும். இது போன்ற வாஸ்து சம்பந்தப்பட்ட நுட்பமான தகவல்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழுகின்ற வீட்டை சரி செய்யணும், அப்படி இல்லைன்னா புதிதாக கட்ட போற வீட்டை ரொம்ப சரியா அமைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாஸ்து விதிமுறைகளை மட்டும் சொல்லக்கூடிய வகுப்பு வருகின்ற மார்ச் 25, 2026 மார்ச் 31, 7 நாட்கள் தொடர்ந்து ஜூம் வாயிலாக வகுப்பெடுக்க இருக்கிற பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் 5 to 6 மணிக்குள்ள அனைவரும் இணைந்து கொண்டு விதிமுறைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஏதோ ஒரு வழியில் இந்த வகுப்பின் மூலம் நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. துணை தகவல்களும் இந்த வகுப்புல வாஸ்து மூலம் என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்பட இருக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் அல்லாது அடியேனுடைய அந்தந்த நாளுக்குரிய தகவல்கள், என்னை சார்ந்த அப்டேட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் மூலமாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா எங்க அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, எப்ப என்ன கிளாஸ் ஆஃபர் பண்றோம், இது மாதிரியான எல்லா தகவல்களுமே இந்த சேனல்ல தினசரி அப்டேட் ஆகும். அது மட்டும் அல்லாத நிறைய ஆன்மீக குறிப்புகளும் அதுல இருக்கிறது. சோ அந்த வாய்ஸ் ஆஃப் சிவகுருவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.